ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்பயுமே ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும்பாங்க. ஏன்னா ஒரு டே ஃபுல்லாக எனர்ஜி வேணும். அதனால் இன்னைக்கு வந்து ஃபைபர், அயன் கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் கால்சியம் சத்து, புரோட்டீன் ரொம்ப நிறைஞ்ச இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு ஒரு காம்போ ரெசிபி தாங்க. அதாவது கொண்டக்கடலையில் நல்லா சாஃப்டான இட்லி, நல்ல நம்ம புளியெல்லாம் ஊற்றி வைப்போம் அந்த குழம்பு. ஆனால் இது வந்து நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அந்த இட்லிக்காக கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து, வெந்தயம், அரிசி வந்து ஊற வைக்கிறேங்க. இந்த அரிசி வேண்டாதவங்க சிறுதானியம், அதாவது சாமா, வரகு, தெனை, அந்த மாதிரி குதிரவாளின்னு ஏதாவது போட்டுக்கலாம். ஆனால் கொண்டக்கடலை விட அரிசி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். கொண்டக்கடலை மட்டும் ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக இட்லி தோசை சரி வராது. இப்போ எல்லாமே போட்டு அரைச்சி ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாம். இப்போ அது அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ வந்து மறுநாள் காலையில் கொண்டக்கடலை வந்து நான் சாப்ஸ்க்காக வேக வைக்கிறேன். இப்போ அதை நைட்டே வந்து அரிசி ஆட்டி வச்சுட்டேன். அது நல்லா ஒரு 8 மணி நேரம் ஆகி நல்லா புளிச்சிரும். அந்த புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றினா தான் எப்பயுமே இட்லி நல்லா இருக்கும். இப்போ அந்த கொண்டக்கடலையில் கொஞ்சமாக எடுத்து நான் கட்லெட்டுக்காக எடுத்து வைக்கிறேங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை சாப்ஸ்க்கு மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 1/4 மூடி தேங்காய், சுருள் பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு, ஒரே ஒரு கல்பாசி, கண்டிப்பாக கல்பாசி போடணும். நான் பாதாம் பருப்பு போட்டிருக்கேன், நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஒரு திக்னஸ்க்காக. அதுக்கப்புறம் 2 கிராம்பு. இப்போ இதில் புதினா தலை சேர்த்துறேங்க. புதினா தலை கண்டிப்பாக சேர்த்துணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்திக்கலாம். இதை நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. இந்த குழம்பு வந்து தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு தான் செய்யணுங்க. டேஸ்ட் வந்து அடிச்சிக்க முடியாத அந்த அளவுக்கு இருக்கும். இதில் கல்பாசி, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நல்லா அந்த கல்பாசியெல்லாம் போடுறப்ப அந்த மனம் நல்லாயிருக்கும். இது வந்து எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள். நல்ல கலரும் காரமும் நல்லா வரும். நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறப்ப தெரியும், அவ்வளோ ஒரு கலராக வந்திருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் அரைச்சி விட்டுருக்குறேங்க. நம்ம போட்டு ஃப்ரை பண்ணுறதை விட ரொம்ப நேரம் வேகும். இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி ஊற்றினோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதுலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க. நம்மளுக்கு வெந்து அந்த ஆயில் மேலே பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. அது கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள். கரம் மசாலா கண்டிப்பாக போடணுங்க. அந்த வாசம் வந்து அந்த அந்த இந்த குழம்புக்கு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெந்த கொண்டக்கடலையும் உள்ளே சேர்த்தியாச்சு. நல்லா அந்த கருப்பு கொண்டக்கடலை அவ்வளோ ஒரு சத்து நிறைஞ்சது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொதிச்சு வரப்போ அரைச்ச மசாலா தேங்காய் பேஸ்ட்டை விட்டுக்கலாங்க. இது ஒரு பக்கம் வந்து ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ இட்லி ஊற்றுறதுக்காக நான் இட்லி வந்து ஏற்கனவே இட்லி பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு விட்ட ஆயில் எல்லாம் நம்ம வருது. சிம்மில் வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கட்டும். இப்போ இட்லி ஊற்றுறதுக்காக மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா அந்த புளிச்சு வந்திருக்கணும் மாவு. இதை நல்லா கலக்கி இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சிருக்குதோ அந்தளவுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அவ்வளோ ஒரு நல்லது, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே தெரியாது, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம கொண்டக்கடலையில் வந்து சுண்டல் தாளித்து சாப்பிடுவோம், இல்லைன்னா அந்த புளி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்ஸும் பாருங்கள், அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாப்ஸ் வந்திருக்கு, கொண்டக்கடலை சாப்ஸு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வேணுங்கிறவங்க இந்த கொண்டக்கடலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா புசு புசுன்னு வந்திருக்குதுங்க, அருமையான சாஃப்டாக. இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாவில் நல்லா அந்த முருகலாக வருங்க. நல்லா கலர் வந்து கலர்ஃபுல்லாக அருமையான ஒரு கிறிஸ்பியான ஒரு தோசை. இதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டு பண்ணி பாருங்கள், அருமையாக வரும். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை காம்போ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க.